வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மேச ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை மட்டுமல்லாது ராசியையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஆனாலும் குருவின் பார்வை என்பது உங்களுக்கு முயற்சி சாணத்திலே குரு சுக்கிரன் அமைய பெற்று 9வது இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதத்தில் இருந்தாலும் கூட சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கின்ற 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற தொழில் வேலைகளிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை 2-7 தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சந்திர பகவானும் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே நவக்கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதத்தை வாரி வழங்குகின்ற அமைப்புகளிலே 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் 6ஆம் இடத்திலே ராசிநாதனும் 5வது இடத்திலே சூரிய பகவான் உச்சம் பெற்று வருடத்தில் 1 மாதங்கள் முழுக்க உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகைகளிலே கேது பகவானும் அமைய பெற்று 11வது இடத்தை கிரகங்கள் பார்க்க இருக்கின்ற 11ஆம் இடத்தில் ராகு அமைய பெற்று சனி பகவானும் 12ஆம் இடத்திலே அமைய பெற்று அவர் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்கள் அற்புதமான நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. 2 குடையர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற தொழில்களால் அற்புதமான உயர்வுகளால் அதுவும் பெண்களால் கடல் கடந்து செல்லக்கூடிய வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு மாதம். கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் மாங்கல்ய சாணம் பலமாக இருக்க போகின்ற ஒரு அமைப்பு என்றாலும் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கின்றது என்பது கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்று மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அவர் 7ஆம் இடத்துக்கு வர இருக்கின்றார். அவர் நேராக உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். 4வது பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற தொழில்களிலே மீண்டும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றாலும் முயற்சி ஸ்தானங்களிலே 2 சுபகிரகங்கள் இருந்து அவர்களுடைய பார்வை 9ஆம் இடத்தை 4 கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக இருக்கின்றது. மாதத்தில் 5ஆம் தேதியில் ஆவணி மாதம் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் புதன் பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு ஆவணி 15ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்ற சிம்மராசிக்கு செல்ல இருக்கின்றார். அப்பொழுது சூரியனுடன் புதனும் புதாதித்ய யோகத்திலே உங்களுடைய 11வது இடம் என்பது ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சாணங்கள் வலுவாக இருக்க பெறுகின்ற மேச ராசிக்கு மூத்த சகோதர சாணங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. எந்த ராசியாக லக்னமாக இருந்தாலும் ராசிநாதனோ லக்ன அதிபதியோ 6ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இருந்தாலும் கடன் நோய் வம்பு வளர்ப்புகளிலே நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அவருடைய சொந்த நட்சத்திரங்கள் சூரிய பகவானோட 5 குடைய நட்சத்திரங்கள் என்று சொன்னாலும் கூட 6, 8 என்று சொல்லக்கூடிய ராசிநாதனே 8 குடையவர் 6ஆம் இடத்திலே மறைகின்ற பொழுது கண்டிப்பாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதத்திலே கிடைக்கின்றது என்றாலும் குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் 2ஆம் இடத்திலே 4 கூடையவர் அமைய பெற்றும் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடத்திலே அமைய பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தை வீடு வாசல் சொத்து சுகங்கள் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மேசராசியை பொறுத்தவரையில் ஆவணி மாத ராசி பலன்கள் 12ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்க இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு, யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்தை ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே முயற்சிகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள், பெற்றோர்களின் ஆசையை உயர்வுகளும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுகின்றது. அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்றதற்கு ஆன்மீக ஸ்தலங்களிலே தெய்வங்களை தரிசிப்பதற்கும் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு சிறப்பாக இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. 5, 9 கூடையவர் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியத்திலே குழந்தைகளால் குலதெய்வங்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே ராசிநாதன் இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வேலைகளிலே இடமாற்றங்கள், நோய்களிலே நல்லதொரு வெற்றிகள், கடன் நோய் வம்பு வழக்குகளிலே தீர்ப்புகள் உங்கள் கையில் இருக்க போகின்ற அமைப்பு என்றாலும் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துக்கு 8 குடையவராக இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே கடன் கொடுக்கின்றவர்களும் வாங்குகின்றவர்களும் கொஞ்சம் நிதானமாக செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. மேசராசி என்பது சரம் ராசி, நெருப்பு ராசி, காற்று தீயை போல் பத்தக்கூடிய ஒரு நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசிகளிலே முதல் ராசி தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்தவர்கள். வேகம் கோபம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த மாதத்தில் கோபம் ராசிநாதன் ராசியை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே
உங்களுடைய வாக்குகளுக்கு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு சில சம்பவங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. ராசிநாதன் மறைந்து நிறைந்த பலனை தருகின்றது என்றாலும் கூட ராசிக்கு 8 குடையவராக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்துக்கு 11 லாபஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே எதிரிகளை வெல்லக்கூடிய தோற்கடிக்கக்கூடிய ஒரு அற்புதங்களும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நடைபெறுகின்றது. சுபகிரகங்கள் 2 கிரகங்கள் உங்களுக்கு மாதத்தில் 2ஆம் இடத்திலே 4 கூடியவர் அமைப்பு இருக்கின்ற பொழுது தாய்மார்களால் வீடு வாசல் சொத்து சுகங்களால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் அவர் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்று நீச்ச ராசியை 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மேசராசிக்கார நேர்களுக்கு வீடு வாசனை சொத்து சுகங்களில் கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கின்றது. கேந்திர ஸ்தானங்களிலே 3 6 கூடையவர் அமைப்பெற்று புதன் பகவான் இந்த மாதம் ஆவணி மாதம் 15ஆம் தேதியில் பிறகு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியனுடன் புதாதித்ய யோகத்துடன் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலேயே இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே புதன் பகவான் இருக்கின்றது அற்புதம் என்பதும் இந்த மாதங்கள் ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்திலே 2 7 குடையவர் அமையப்பெற்று அவருடைய பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே கூட்டாளிகளால் குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றம், கணவன் மனைவிகளால் நல்லதொரு உயர்வுகளை கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று கடல் ராசியிலே சர ராசியை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்கள் தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் இந்த மாதங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியிலாக நல்லதொரு வளர்ச்சிகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. சுக்கிர பகவான் மாதம் முழுக்க 29 தேதி வரையில் உங்களுடைய 4ஆம் இடத்திலிருந்து அவர் 2 கூடியவர் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தனகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 9 10 தொடர்பு இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள் பரிபூரணமாக கிடைக்க இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே இருக்கின்றவர்களும் வேலைகளிலே இருக்கின்றவர்களும் நல்லதொரு மாற்றத்தை அடைகின்ற ஒரு அமைப்பு என்பதும் மாதத்தில் பிற்பகுதியில் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலமிட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதம். இந்த 11ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற அமைப்பு என்பது ராகுவை குரு பகவான் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் பூர்த்தி செய்கின்றது. ராகு என்று சொல்லக்கூடியவர் போகக்காரன் என்று சொல்லக்கூடிய எதையும் விரிவாக செய்யக்கூடியவர் லாபஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாசைகள் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதத்திலே இந்த மாதம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே மேசராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் சற்று பலமிழந்தாலும் கூட அவர் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதத்திலே இருக்கின்றது. குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டியது. ஆனாலும் தனஸ்தானத்திலே சுபகிரகம் இருந்து இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தினால குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்கள் நல்லதொரு வரவேற்புகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. மேசம் என்பதை காற்று தீய போல் பறக்கக்கூடிய வேகத்தை பின்பற்றக்கூடிய கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி மூல திரிவனம் அடையக்கூடிய ஒரு ராசி மேசராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே மேசராசிக்கார நேர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்களிலே உங்களுடைய 9ஆம் இடத்திலேயே 4 கிரகங்கள் பார்வை இருக்கின்றது. சனி பகவான் மட்டுமல்லாதது சுக்கிர பகவான் குரு பகவானுடைய பார்வையும் இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக சுயநட்சத்திரத்திலே பவுனி வருகின்றது காரணத்தினாலே கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் லாபம் என்று சொல்லக்கூடிய அபரீதமான உயர்வுகளை பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை அடைய போகின்ற ஒரு மாதம் உங்களுக்கு இந்த மாதங்கள் கிடைக்கின்றது. சுயநட்சத்திரத்திலே குரு பகவான் 12 குடையவர் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே மறைந்து 9ஆம் இடத்தை மட்டுமல்லாது 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தை குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மாதம் முழுக்க பலம் பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே பெற்றோர்களால் ஆதாயங்களையும் வெகுமதிகளையும் உயர்வுகளையும் கவர்மெண்ட் உத்தியோகங்கள் ஒரு சிலர் கிடைக்காதவர்களுக்கும் 2 7 கூடியவர் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே பெண்களால் ஆதாயங்கள் பெறுகின்றது. வீடு வாகனங்கள் சொத்து சுகங்களால் உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஆவணி மாதங்களிலே இருக்கின்றது. 2 7 கூடியவர் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி பெண் கிரகம் என்று சொல்லக்கூடியவர் மீண்டும் பெண் கிரகத்திலே உங்களுக்கு அவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 2 கூடியவர் பலமிட்டு இருக்கின்றதும் 2 கூடியவர் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே 11 கூடியவர் 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் சனி செவ்வாயின் தொடர்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள். ஆனாலும் விரைய செலவுகள் குறைந்த அளவு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதங்களிலே சனி செவ்வாயின் பார்வை என்பது உங்களுடைய 6 12 இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு தொழில்களுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. என்றாலும் சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்களுமே ஒன்றுக்கொண்டு பார்வை பெறுகின்ற பொழுது சனி பகவான் இங்கே வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினால் சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் வேலையிலே உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கின்றது. சிவில் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. 6ஆம் இடத்தில் மறைந்து ராசியை பார்க்க இருக்கின்றது. ஒரு சில எதிரிகளால் தாக்கங்கள் இருந்தாலும் இந்த 6 கூடியவர்
4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எதிரிகளால் உங்களுக்கு ஆதாயங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் இருந்தாலும் சற்று கவனங்கள் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. ராசிநாதனாக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் 6ஆம் இடத்திலே இருந்து மறைகின்ற பொழுது சற்று தடை தாமதங்களை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு, பொறுமையாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது குரு பகவான் முயற்சி ஸ்தானத்திலே சிறுதூர பயணங்களிலே சகோதரர்களால் இளைய சகோதரர்களால் நல்லதொரு ஆட்டத்தையும் 3 குடையர் 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது. மீண்டும் திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற மாதத்தில் 15ஆம் தேதியில் இருந்து அவர் 5ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற காரணத்தினால் இளைய சகோதரர் மூத்த சகோதரர்களால் உயர்வுகளையும் வெற்றிகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு. மேசம் என்பது சுறுசுறுப்பு, வேகம், அமைதி, போலீஸ், காவல்துறை சம்பந்தப்பட்ட, ஆர்மி சம்பந்தப்பட்ட துறைகளிலே, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலையிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு மாதம். ஆவணி மாதம் என்பது சுப மாதமாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே சுப காரியங்களுக்கு ஒரு அற்புதமான இந்த 2 7 பலம் பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே 10ஆம் இடத்தையும் அந்த சரராசியை பார்க்கின்ற பொழுது மிகவும் வெகுவாகவும் இதனால் இருந்த மந்த நிலையை விட இனி வருகின்ற நாட்களிலே இந்த மாதங்களிலே சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் அமைதியாகவும் நல்லதொரு உயர்வுகளை குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது இந்த ஒரு மாதமாக, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியசானாதி உங்கள் குலதெய்வங்கள் எல்லாரும் குழந்தைகளால் வெற்றிகளையும் குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் மேசராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் உங்களுக்கு பஞ்சமாதிபதி நாளிலே இந்த மாதம் பிறக்க இருக்கின்றது. அதுவும் 4 குடையவர் 2ஆம் இடத்தில் 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 2ஆம் இடத்திலே அமைய பெற்று உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சூரியனுடைய பஞ்சமாதிபதி நாளிலும் மிகவும் அற்புதமாக இந்த பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஆட்சி பலத்திலே இருக்கின்ற இந்த மாதத்தில் 12 ராசிகளிலே இந்த மாதம் ஆவணி மாதம் சூரிய பகவான் சொந்த ராசியிலே ஆட்சி பலம் பெற்று அவருடைய பார்வை 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களையும் வாரி வழங்குகின்ற ஒரு நல்லதொரு மாற்றம். குடும்ப ஸ்தானங்கள் பலமாகவும் முயற்சிகள் அனைத்து தித்திக்கின்றதும் சுகஸ்தானங்கள், வீடு, தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், வீடு வாசனம், சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுய நட்சத்திரத்திலே அவர் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் 4 குடையவராக வருகின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தில் 6லே மறைந்தாலும் நிறைந்த பலன்களையும் அற்புதமான உயிர்களையும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது 6-10 தொடர்புகள் என்பது பரிபூரணமாக 7ஆம் இடம் பலமாக இருக்கின்ற மேசராசிக்கார நேயர்களுக்கு ஆவணி மாதங்களிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம். ராசியை செவ்வாய் பகவான் பார்க்க இருக்கின்றது. 12ஆம் இடத்தை மட்டுமல்ல 9ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் தொடர்பு வருகின்ற நாளிலே சகல விதமான யோக பலன்களை தாங்கி உங்களுடைய அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் பெரிய மனிதர்களாலும் ஆன்மீக ஸ்தலங்களால் தெய்வங்களால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. முயற்சிகள் அனைத்தும் திருமுனையாக்குகின்றது, வெற்றிகளை பெறுகின்றது. அற்புத மாற்றங்கள். 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே தாய்மார்களால் அற்புதமான உயர்வுகளை சூரிய பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவான் ஆட்சி பெற்று சந்திர பகவான் உச்சம் பெற்று வருகின்ற இந்த மாதங்களிலே சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்றது என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே தொழில் ஸ்தானங்கள் 10ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானங்கள், வீடு அமையாதவர்களுக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மேசராசி என்பது நீதி நேர்மைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே ஆவணி மாதங்களிலே அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே மட்டுமல்ல 11ஆம் இடத்திலே விழுகின்றது. 9ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது 9ஆம் இடம் அந்நிய மனிதர்கள், பெரிய மனிதர்கள், அந்தஸ்துகள், ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள். 7ஆம் இடத்திலே பார்க்கின்ற குருவின் சுய நட்சத்திரத்திலே பார்க்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து நல்லதொரு மாற்றத்தையும், வரன் கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதங்கள் சுப மாதமாக இருக்கின்ற காரணத்திலே சுபகாரியங்களுக்கு எடுத்து வைத்து அந்த காரியங்களிலே எடுத்த வேகத்தில் முடிக்கக்கூடிய அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்ற மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.